ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்மால் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதை சின்ன விலாகாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஒரே மழை. நாங்கள் என்ன பண்ணோன்னா, யானை அங்கே இருந்துச்சு. அந்த யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்காந்துருந்தோம். ரெயின்போ தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். ரெயின்போ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அரை மணி நேரமாக இருந்தும் மழை நிற்கவே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பாப்பா வச்சு சரி இங்கேயே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். பாப்பா கோஆப்ரேட்டே பண்ணலை. எப்படியோ சாக்லேட்டு பிஸ்கெட்டு அது இதுன்னு காமிச்சு ஏதோ ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அதை நாங்கள் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம். நல்லா வீடியோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறா. ஃபோட்டோவுக்கு மட்டும் நல்லா போஸ்ட் கொடுக்குறா பாருங்களேன். அக்காங்கெல்லாம் சாமி கும்பிட போனது பாப்பா கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டு எவ்வளோ கடவுள் பக்தி பாருங்களேன். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எத்தனை சிவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிகிட்ருக்குறோம். இந்த கோயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலன்னா நானே சொல்கிறேன். இது வந்து 1008 சிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏன்னா இதில் 1008 லிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ என்ன பண்ணாங்கன்னா 1000 இல்லை, இது வந்து 1008 லட்சக்கணக்கான சிவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுவும் பார்க்கல. இருட்டாயிடுச்சு, அவர் மழை வேறு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி அப்படியே எண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து எண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் எங்களால் எண்ணவே முடியல. பாப்பா வேறு வச்சிட்டு இருந்தோமா, இவ்வளோ தூரம்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் என்ன போயிட்டுருக்கோன்னா, இந்த புதுசாக ஹனுமன் கோயில் ஒன்று கட்டுறாங்க. அங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கேயே வந்து விநாயகர் பெருமாள் சாமியெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அது வீடியோ எடுக்க முடியலை. வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோன் வந்து அங்கேயே வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் எங்களால் எடுக்க முடியல. இப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நாங்கள் அப்படியே பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவை வச்சு 2-3 வீடியோலாம் எடுத்துகிட்டு, மேடம் கடைசி வரைக்கும் கோஆப்ரேட்டே பண்ணலை. நாங்கள் தான் ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் எடுத்துட்டோம். சரி டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா அதுவும் போட முடியல. இப்போ ஏன்னா பாப்பா வந்து அவ்வளோவா இது பண்ணலை எங்களுக்கு. ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குதுல இந்த வீடியோ. ஏன்னா நான் தான் எடுத்தேன், அதனால் அது அப்படி தான் இருக்கும். கோச்சிக்காதீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் கோயிலுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் மறுபடியும் வேறு எங்கேயாச்சும் போகணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் என்ன போயிட்டுருக்கோன்னா, இந்த ஹனுமான் பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. நாங்கள் அது தெரியாமல் போயிட்டோம். கட்டி முடிச்சிட்டாங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக கட்டிகிட்ருக்குறாங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் போய் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். வண்டியில் போகும்போது ஜாலியாக இருக்கும். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். காரோட வண்டி நல்லாயிருக்கும். ஹனுமான் சாமியை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகியாச்சு. ஒரு பாய் சொல்லிடினா பாய் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு பாய் சொல்ல வச்சிட்டேன்.